பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் முதல் 48ஆம் வசனம் வரை. 43. உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. நான் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவர் நம்மளோட ஒவ்வொருவரோடு இடைப்பட சித்தமாக இருக்கிறார். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, உனக்கு அடுத்தவனே சிநேகித்து உன் சத்துருவை பயப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இதுக்கு என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ரியலி இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது நம்மளால் நம்ம மேனுவலாக சுயமாக நம்மளால் பண்ணவே முடியாது. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது தான், அவர் நமக்குள்ளே இருந்து நடப்பித்த மாத்திரம்தான் நம்ம இதை செய்ய முடியும். அவர் இல்லாமல் நம்மளால் சுயமாக ஒரு காரியமும் செய்ய முடியாது. இன்னொன்று, இந்த மாதிரி செய்வதற்கு நம்ம ஒன்றே முக்கியமாக பண்ணணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் ஒன்று பார்க்குறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாமிசத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாமிசத்தின்படி அறியோம். இதில் என்ன நம்ம சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவனையும் மாமிசத்தின்படி அறியும். இப்போ மாமிசத்தின்படி அவங்கள பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி, இப்போ ஒருத்தங்களை மாமிசத்தின்படி பார்க்கும்போது தான் அவங்க மேலே கோபமோ எரிச்சலோ வன்கண்களோ பொறாமையோ எல்லாமே வரும். மாமிசத்தின் கிரியைகள் அது. அப்போ ஒருத்தரையும் மாமிசத்தின்படி பார்க்காதீங்க. நம்ம ஆவியினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய சிந்தையோடு ஆவிக்குரிய செயல்பாடுகளோடு நாம் ஒருத்தரை பார்க்கும்போது அந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அவங்க நமக்கு விரோதமாக எதிராக பண்ணால் இந்த ஆத்மாவுக்காகவும் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி மறிச்சார். இந்த பர்சன் நம்மக்கிட்ட விரோதமாக நம்மக்கிட்ட தர்க்கம் பண்ணுறதோ கோபுறதோ அப்படி நடக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற சாத்தான், அதை நம்ம பார்க்கணும். அந்த பர்சன் மேலே கசப்போ வெறுப்போ நமக்கு துளி அளவு கூட இருக்கக்கூடாது. அதை ஆண்டவர் திட்டமாக சொல்கிறார். ஏன்னா பின்னாடியே அவர் சொல்கிறாரு, அவர் பூரண சர்க்குணர். இருங்க, அவர் நல்லோர் மேலும் என்னன்னாக்கா அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். அதாவது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அவருடைய வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவரோட பாதபடியில் தான் எல்லா காரியமும் நடக்குது. நல்லவனும் இருக்கான், தீவனும் இருக்கான், ஆண்டவரை தூசிக்கிறவனும் இருக்காங்க, ஆண்டவரை புகழ்ந்து துதிப்பாடல் பாடி ஜெபம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எல்லாமே
அவருடைய பாதபடியில் தான் நடந்துட்டுருக்கு. இந்த பூமியில் அவரோட பாதபடி சிங்காசனம், அவர் ஹெவன், அவர் உட்கார்ந்துருக்கிறது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி, இந்த பூமி தான் அவருக்கு பாதபடி. இந்த பாதபடியில் தான் எல்லா பரிசுத்த குலைச்சலான காரியமும் நடக்குது. ஆண்டவரை துதி செலுத்துகிற, நல்ல சர்ச்சில் ஆராதனை நடத்து ஆண்டவரை அப்போ மகிமைப்படுத்துகிற இடங்களும் இருக்குது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு போல தான் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதத்தை தராரு. எப்படி? சூரியனை எல்லாருமேலும் ஒரு போல உதிக்கி செய்கிறார், எல்லாருக்கும் ஒரு போல மழையை கொடுக்குறாரு. நீ கெட்டவன், நீ விரோதி அப்படின்னு ஆண்டவர் பாகுபாடு பார்க்கல. நம்மளை மட்டுமே ஸ்நேகிக்கிறவங்ககிட்ட நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்தது பண்ணால் என்ன நம்ம வித்தியாசத்தை காட்டுறோம்? கிறிஸ்துவை பிரதிபலிக்கணுமே. இப்போ நம்மளை பகைக்கிறவர்களை நம்ம நேசித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க இருதயம் தொடப்படும். நம்ம கிறிஸ்துவை வெளிக்காட்டுறவங்களா இருப்போம். கிறிஸ்துவ நமக்குள்ளே இருக்காரு. கிறிஸ்துவை உள்ளேருந்து வெளிக்காட்டணும். நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், செயல்பாடுகள் மூலமாக தான் வெளிக்காட்ட முடியும். அப்போ அந்த இருதயம் தொடப்படும். ஐயோ, நம்ம இவனுக்கு எதிராக, இந்த மகளுக்கு எதிராக நம்ம எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம், எவ்வளோ தீங்கு பண்ணியிருக்கோம். ஆனாலும் இவங்க நமக்காக உதவி செய்கிறாங்களே, நம்மக்கிட்ட இவ்வளோ அன்பாக இருக்காங்களே. அந்த அன்பு அவங்க கல்லான இருதயத்தை கரைய வைக்கும். அந்த கல்வாரி அன்பை நம்ம ஆண்டவர் நம்ம மேலே வச்ச அந்த அன்பு, அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே இருக்காருன்னா அந்த கல்வாரி அன்பை நம்ம மற்றவங்களுக்கு காமிக்கிறவங்களா இருக்கணும். இது நம்மளால் இயல்பாக இது பண்ண முடியாது. இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் தான் நமக்கு அதை ஆசைகளையும் நமக்கு தான் தராரு, அதுக்கான விருப்பத்தையும் செயல்பாடுகளையும் செய்ய வைக்கிறாரு. நம்ம ஒன்று ஆண்டோட்ட அர்ப்பணிக்கணும். திரும்ப அதான் சொல்கிறேன், அர்ப்பணிக்கணும். மற்ற மனுஷர்களை மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்காதீங்க. அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி இப்படி நடந்துக்கிட்டாங்க, அவங்க என் மேலே இப்படி கோவமாக இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கோவப்படுறதோ கசப்பு ஏற்படுத்துகிறதோ இருக்கவே வேண்டாம். இந்த கடைசி காலம், இந்த கொஞ்ச காலம்னு பிசாசு யார்கிட்ட என்ன ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சி இது பண்ணலான்னு அதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ நம்ம என்ன நடந்தாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், யாரும் இல்லை, மனுஷங்க மாமிசத்தை ரத்தத்தோடு நமக்கு யுத்தம் அல்ல. அப்போ அந்த தெளிவான கண்ணோட்டத்தோடு தான் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நொடி பொழுதும் நம்ம அந்த தாட்டோடு தான் பயணம் செய்யணும். இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில், நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம ரிலேஷன்ஷிப்பில், எங்கே இருந்தாலும் நம்ம ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள்ங்கிற உணர்வோட, ஆவிக்குரிய சிந்தையோட, ஆவிக்குரிய செயல்பாடுகளோடு நம்ம நடக்கும்போது இந்த காரியம் நம்மளால் செய்ய முடியும். என்னது? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இப்போ நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அவனுக்கு ஏதாவது ஒன்று நினச்சேன், பார்த்தியா ஆண்டவர் கொடுத்தாரு பார்த்தியா, என்ன இது பண்ண, அப்படி சொல்லவே கூடாது. நம்ம அந்த கல்வாரி சிலுவையில் அந்த ஆண்டவர் அந்த முதலாவது வார்த்தையை, பிதாவே அவர்கள் மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவர்கள் ஆண்டவர் பிதாவானாட்ட அவர் பரிந்து பேசுகிறாரு, மன்னிப்பு, உங்களுக்கு மன்னியுங்க, இங்கே அறியாமல் பேசுகிறாங்க. அதனால் நம்மளை யாராவது சபிச்சா, நமக்கு விரோதமாக இது பண்ணால் அவங்களுக்காக நம்ம பதிலுக்கு ஏதாவது ஒன்று நடக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடந்தாலும், ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்கள போய் அன்பாக விசாரித்து நம்ம இது பண்ணால் உண்மையுமே அவங்க இருதயம் மாறும். யாருமே பிறப்பால் யாருமே கெட்டவர்கள் கிடையாது. பிறக்கும்போது குழந்தை அழகாக பிறக்குது, பிறக்கும்போதே எல்லாம் குழந்தை அழுதுட்டு தான் பிறக்குது. அந்த குழந்தை நாளடைவில் வளரும்போது அது வே ஆஃப் க்ரோவிங். அவங்க எப்படி எந்த சூழ்நிலை வளர்க்கப்படுறாங்க, யாரோட ஹேண்ட்லிங்கில் அவங்க அந்த
தீய எண்ணங்கள் உள்ளார இப்படி ஆகுது. அதனால் மனுஷங்க யாருமே எதிரி இல்லை, விரோதி இல்லை, பகை இல்லை. நம்ம அந்த கண்ணோட்டத்தோடு இருக்கும்போது நம்ம சத்துருக்களை சிநேகிக்க முடியும், நம்மளை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியும், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னது, நீங்கள் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். பிதாவுக்கு பிள்ளைகளாக நம்ம இருப்போம். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! இப்படி செய்கிறதுனால தான் பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்க முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த குமாரன். அவர் அப்படி தானே இருந்தார். இயேசு கிறிஸ்து நம்மளோட மூத்த சகோதரர். அப்போ அவர் சன் ஆஃப் காட். அவர் அப்படி இருந்து காமிச்சார்னா நம்மளும் அது வழியில் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் அப்படி தான் நம்மளையும் அழைச்சிருக்கார். அப்போ பிதாவுக்கு புத்திரர் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரர் அப்படி செய்கிறார்களே. நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக காமிக்கணும். நம்ம மற்றவர்கள், அதாவது உலகத்திலிருந்து வேர்பிரிக்கப்பட்டவர்கள்னு நம்மளை ஆக்டிவிட்டீஸில் காமிக்கணும், நம்மளோட செயல்பாடுகளை காமிக்கணும். நமக்கு எதிராக, அது வேலை ஸ்தலத்தில் சரி, எங்கே இருந்தாலும் நமக்கு எதிராக செயல்படுறவங்க இருப்பாங்க. அது எங்கே இருந்தாலும் இருப்பாங்க. அது ஈவன் சர்ச்சுக்குள்ளே கூட இருப்பாங்க. ஆண்டவர் துதிக்கிற இடத்துல இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருப்பாங்க. ஆனாலும் நம்ம அவர்களை சிநேகிக்கிறவர்களாக இருக்கணும். அதாவது உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள்னாலும் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரம் அப்படியே செய்கிறார்களே. நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒன்றே ஒன்று. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. பூரண சர்க்குணராக இருக்க சொல்லி ஆண்டவர் இவ்வேளையில் நம்ம ஒவ்வொருவரோடு எதிர்பார்க்கிறார். பூரண சர்க்குணர். அதாவது நம்மளோட சிந்தை அளவில் கூட யார் மேலேயும் கசப்பு விருப்பம் இருக்கக்கூடாது. அந்த அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு நம்மளோட உள்ளத்தை, அன்பு தான் பிரதானம். அப்போ ஒன்றே ஒன்று சுற்றி என்னென்ன வழியில் சொன்னாலும் கடைசியில் நிற்கிறது அன்பு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் பொறுமையோடு காத்துக்கொள்ளும். அப்போ அன்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அன்பு, கல்வாரி அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கும்போது நாம் அந்த அன்பை வெளிப்படுத்துகளாக இருப்போம். ஆவியானவர் இவ்வேளையில் உங்களோடும் என்னோடும் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளைக்காக ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற கதை, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்போ அந்த புதிய நாளைக்கான கிருபை செய்திரே, ஜீவன் தந்திரே. நன்றி அப்பா, பலன் தந்திரே. நன்றி தகப்பனே. அப்பா, அந்த வாசித்த வேத வசனத்துப்படி எங்களோடு ஆண்டவரே அப்பா தெளிவாக ஆண்டவரை நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே. உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். உங்களுக்கு அப்பா இது எங்களுக்கு விரோதமாக செய்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். அப்பா, இதெல்லாம் செய்யணும்னா ஆண்டவரே அப்பா கல்வாரி அன்பு எங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நாங்கள் காட்டுகிறவர்களாக, யாரையும் மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்காதபடி நாங்கள் ஆவினால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்ற உணர்வோடு எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருக்கும்படியாக ஆவியானவரே எங்களுக்குள்ளே இருந்து ஆசையும் விருப்பத்தை நீரே செயல்படுத்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே எங்களை சிநேகிக்கிறவர்களை நாங்கள் சிநேகித்து அதோடு நிறுத்தி விடாது ஆண்டவரே. மற்றவர்கள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை சிநேகிக்கிற ஒரு சுபாவம், அந்த ஒரு எண்ணம் எங்களுக்குள்ளே ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பூரண சர்க்குணராக இருக்கிறீர். நாங்களும் பூரண சர்க்குணராக இருப்பதற்காகவே எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவை எங்களுக்கு எல்லாத்தையும் வசனங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தவை எல்லாம் வசனத்தின் மூலமாக அநேக காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர். நாங்கள் அதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரக்கத்தை வாழ்க்கையில் அபியாசப்படுத்த அதன்படி நடக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும்
சூரியனை உதிக்க பண்ணுகிறேன் ஆண்டவரே, மழையை பெய்ய பண்ணுகிறேன் ஆண்டவரே. யாரையும் வேறுபாடு இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் அப்பா ஸ்தோத்திரம், பட்சபாதம் இல்லாத தேவன், நீ பட்சபாதம் இல்லாத தேவன் ஆண்டவரே. அதே போல் நாங்களும் ஆண்டவரே யார்கிட்டையும் பட்சபாதம் இல்லாமல் ஒரு போல பார்க்க, ஒரே போல சிநேகிக்க அப்போ அப்படிப்பட்ட இருதயம் ஆண்டவரே எனக்கும் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு உள்ளத்திலையும் அந்த கல்வாரி அன்பு அந்த இருதயம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அன்பை பிரதானம், அந்த அன்பு எங்களுக்குள்ளே ஊற்றப்படும் போது எங்களாலே சத்துருக்களை சிநேகிக்க முடியும் அப்பா. எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க முடியும், எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியும் அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, எல்லாமே எங்களால் செய்ய முடியும் ஆண்டவரே. அப்பா நீங்கள் இந்த நேரத்தில் எங்களை வெளிப்படுத்தியிருக்கிறீர் அப்பா. அன்பை பிரதானம் என்று திரும்பி திரும்பி அதே வார்த்தையை எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திர கர்த்தாவே, தேவன் அன்பாகவே இருக்கிறீர் அப்பா. நீர் அன்பாகவே இருக்கிறீர் அப்பா. உம்முடைய ஆண்டவரே பிதாவே, உமக்கு நாங்கள் புத்திரராக இருக்கிற ஸ்லாக்கியம். இந்த அன்பை நாங்கள் வெளிக்காட்டும் போது இந்த கல்வாரி அன்பை வா கிறிஸ்துவானவரே, சிலுவையில் எங்களுக்காக பா ஸ்தோத்திரம், எங்கள் பாவங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் பல மணி நேரம் எங்களுக்காக தொங்கினீர். எப்படி அன்பு எவ்வளோ பெரியது, எவ்வளோ பெரியது. நீளம் அகலம் ஆழம் உயரம் வரையறுக்க முடியாத அவ்வளோ மகத்துவமான அந்த அன்பு, அந்த அன்பு எங்கள் இருதயத்தில் நீர் ஊற்றும் ஐயா அப்பா. எங்களை விரோதிக்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்க முடியாது, அவங்களை நேசிக்க முடியாத ஒரு இருதயம் எங்களுக்குள்ளே ஊற்ற முடியாது ஜெபிக்கிறோம். அந்த அன்பினால் நிரப்பப்படி முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த நாளை ஆண்டவரே இந்த சிந்தையோடு ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் எல்லாமே ஆண்டவரே அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக அப்பா. யாரை மாமிச கண்ணோட்டத்தோடு பார்க்காதபடி அப்பா, யார் மேலேயும் ஆண்டவரே எங்கள் கோபமோ வெறுப்போ கசப்போ எதுவும் இல்லாதபடி ஆண்டவரே அப்பா ஒரு போல எல்லாரையும் பார்க்க சிநேகிக்க அப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு ஊற்ற முடியாது ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே வேளையில் எங்களோடு ஒவ்வொரு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு மீதும் உம்முடைய அன்பினால் நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.